எவ்வளோ கிலோ எவ்வளோ ராள எவ்வளோ எவ்வளோ மீன் எவ்வளோ மீன் 1000 ரூபா. 1000 ரூபா. இந்த வானத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மேகத்தோட அவ்வளோ அழகா இருக்குது. நண்டு எவ்வளோ என்ன எத்தனை 3 6 6 மீன் 2500 ரூபா. அண்ணன் பேர் எவ்வளோ அண்ணன் எவ்வளோ உங்கள்கிட்ட நண்டு ராள எவ்வளோ உங்கள்கிட்ட? மாலை நேர மீன் சந்தை பகுதி பாருங்க. ஏதாவது தூண்டில் பிடிச்சாக்கோ என்ன தூண்டில் பிடிச்சி முரல் அண்ணே பெருசு என்ன எவ்வளோ முரல்? இது என்ன மீன்? இது வெங்கடா பாரு. என்ன நம்ம எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சூப்பராக இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த காணொலியில் வந்து மாலை நேர மீன் சந்தை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். குறிப்பாக அதிகாலையில் மதிய நேரங்கள்லாம் வந்து இந்த மீன் விற்பனைகள் வந்து இடம்பெறும் அதிகமான இடங்கள் எல்லா இடங்கள்லையும். ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த சாவக்கட்டு துறைமுகம் அந்த காக்கத்தீவு பகுதியில் மட்டும்தான் மாலை நேரத்திலையும் வந்து வியாபாரிமார் வந்து மீன்களை விற்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. ஏன்னா மாலை நேரத்தில் இங்கே மட்டும்தான் அதிகமான இப்போ பாசையூர் அங்கல பக்கங்கள் விற்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த காக்கத்தீவு இந்த பகுதி சாவக்கட்டு துறைமுகம் மட்டும்தான் மாலை நேரத்தில் இந்த மீன்கள் வைக்கிறது. இப்போ இன்றைக்கு இங்கே எப்படி இருக்குது இந்த கடற்பரப்பெல்லாம் எப்படி இருக்குது? மாலை நேரத்தில் வந்து நல்லா இருக்குது. இந்த சூரியன் மறைய நேரத்தில் அந்த கடற்பரப்பு அந்த நீர் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கு மீன்கள்லாம் வந்து என்னென்ன விலைகளில் வந்து விற்கிறாங்க வாங்குறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். யாரும் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய இந்த மீன் சந்தை காணொலிகள் மற்றும் மரக்கறி சந்தைகள் ஏனைய காணொலிகளும் வந்து நீங்கள் உடனடியாக பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு கடல் பரப்பு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. சூரியன் மறைகிற நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போவும் வந்து மீன்கள் எல்லாமே வந்து பிடிச்சி வந்துக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடற்பரப்பு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி சூரியன் மறைகிற நேரத்தில் பாருங்கள் அந்த வானம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இந்த வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மேகத்தோட அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேக இடைவெளிக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள சூரியன் நிற்கிற மாதிரி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? என்னாலேயே நம்பலாம் கிடக்கு. நான் இன்றைக்கு வித்தியாசம் வரும் மறைக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு முகில் மறைக்குது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே பாருங்கள் மாலை நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நான் போய் மாலை நேர மீன் சந்தை பகுதியை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சாவக்கட்டு துறைமுகம் எல்லாம் கடையெல்லாம் பூட்டி கிடக்கு. இங்கால நிறைய பேர் வந்து பாருங்கள் வளையல் பின்னி கொண்டிக்கிறாங்க, ரெடி பண்ணி கொண்டிக்கிறாங்க, துப்புரவு செஞ்சு கொண்டு. பாருங்கள் மாலை நேரத்தில் இந்த மீன் விலைகள் எல்லாமே வந்து ஒதுக்கி கொண்டிருக்காங்க பாருங்கள். துப்புரவு செஞ்சுட்டு இவ்வளோ விலை கண்டு பாருங்கள். அப்படியே ஆளுக்கால் துப்புரவு செஞ்சு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் இதுக்கு அந்த மீன்பிடியை கொண்டு போகிற மண்ணெண்ணெய் கேனுகள் இதில் அவங்களோட பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ள பாருங்கள் நிறைய பேர் இருக்குது பாருங்கள். எல்லோரும் இதுக்காக வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஆனால் 24 மணி நேரமாக முடியாமல் வச்சுக்காங்க. பாருங்கள் இந்த தடி எல்லாம் கிடக்கு. ஓகே சாவக்கட்டு துறைமுகம் அன்புடன் வரவேற்கிறது. மற்றபடி அந்த உள்ளுக்கு தான் வச்சு மீன்கள்லாம் வைப்பாங்க. மாலை நேரனுடைய இதில் சின்னதாக பட்டி அடுக்கி போட்டு அதுக்கு மேலே வச்சு மீன்கள் வைத்து வந்துருக்காங்க பாருங்க. எவ்வளோடா மீன்? பாறை எவ்வளோ கிலோ? கிலோ 1000. கிலோ 1000 ரூபா. பாறை கிலோ. கனவா இந்த கனவா கிலோ 600. இது பெருசு கிலோ 1300. 1300 ரூபா. ஏன் எவ்வளோ தான் வைக்கிறியா? எவ்வளோ தான் இருக்குங்க. ஏன் வேற இல்லையா? வீல சாந்தம் ஐயா எவ்வளோ ராள எவ்வளோ? 800 ரூபா கிலோவா? இவ்வளோ 800 ரூபா. எவ்வளோ 1 கிலோ இருக்குமா? என்ன எவ்வளோ மீன் எவ்வளோ உங்கள்கிட்ட? இவ்வளோ மீன் எவ்வளோ? மீன் 1000 ரூபா. 1000 ரூபா. பாறை 1000 ரூபா. பாறை 1000 ரூபா. எவ்வளோ திருக்கை எவ்வளோ? திருக்கை 400 ரூபா. 2 400 ரூபா திருக்கை. 3 500 ரூபா. நண்டு எவ்வளோ? இது பெருசு எல்லாம் கிலோ 300 ரூபா. மலிவா? என்ன இது நல்ல வித்தியாசமாக இருக்குது. இந்த வடிவா பச்சை காய்ச்ச மீன் இந்த நல்ல என்ன கருவாச்சாலையோ? எவ்வளோ? 250 ரூபா. இவ்வளோ இது எவ்வளோ?
அது 2000. 2000 கிலோ. இது பெருசு என்ன? இது எவ்வளோ வள மீன் எவ்வளோ பெரிய 2500 கிலோவா? மரம் எத்தனை 3 6 6 மீன் 2500 ரூபா. ரைட். இது இந்த கண்ணாடி வேற கண்ணாடி பேர் எவ்வளோ? 350 ரூபா. 1500 ரூபா. இது 2 மாதத்துக்கு. பெருசு என்ன? அது என்ன? இது 2 பெருசு. இது 2000. இது என்ன மீன் இது? அது கடல் விரால். வித்தியாசமா இருக்கு. லட்சம் வாரம் அந்த பெரிய மீனா வந்தா கனவால ஓகே கனவா 1000 கிலோ. அப்படியா? நண்டு 2000 அப்படி 1000 கிலோ உண்டாவல 2 கிலோ வரும். கிலோ உண்டாவல 700 ரூபா. அண்ணா எவ்வளோ உங்கள்கிட்ட நண்டு? இவ்வளோ மானடி கிலோ கிலோக்கு இவ்வளோமா கிலோ? ரைட். இது என்ன மீன் இது? சீலா. எவ்வளோ நடந்த ஒரு மீன்? 2000 ரூபா. வாவ். இது எவ்வளோ? நான் இறால் எவ்வளோ உங்கள்கிட்ட? பெரிய இறால் என்ன? 1800 ரூபா. கொஞ்சம் பெரிய இறால். மாலை நேர மீன் சந்தை பகுதி பாருங்க. இங்காலயம் இருக்கு. இங்காலம் பெரிய பெரிய மீன் தான் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க என்ன கடவுள். ஏதாவது தூண்டில் பிடிச்சாக்க வேணா? தூண்டில் பிடிச்சி தூண்டில் என்ன? அம்மா பெரிய பெரிய மீன் இருக்கு. எவ்வளோ அவங்களோட கனவை? பெரிய கனவை என்ன? இவ்வளோ 4மா? சின்ன 1000 ரூபா. 1 கிலோ கூட. நண்டவளாண்ணா எவ்வளோ? நண்டு அப்படியே இருக்கும். நீங்கள் 700 ரூபா. இது என்ன? இது முரல் மேய்க்கு? அது முரல்ல. முரல் என்ன? பெருசு என்ன? எவ்வளோ முரல்? முரல் எதை எடுத்தா போறீங்க? இது 3 போலா 3000 நீங்கள் அப்படியே 1000 பண்ணுமா? இல்லை இப்போ முரல் சீசனோ? முரல் வேறு. எப்போ முரல் சீசன்? முரல் சீசன் ஒவ்வொரு நாளும் வேறு. இது என்ன மீன் இது? இது அந்த நல்ல பெரிய மீன் என்ன? பைந்தியன்றது எவ்வளோ இது? இது எப்படியா முழுசா இருக்கும். சரி. இது இது அங்கே பிடிக்கிறது? இது கடலுக்கான கடலுக்கா என்ன? ஐயா வெட்டி கொண்டிருக்கிறார் பாருங்க. ஐயாட்ட எவ்வளோ மீன் பேட்டா? 150 ரூபா கிலோக்கா? ரைட். கூட திறப்ப நான் கேட்குறானே. இது இது எத்தனை கிலோ இருக்கும் இந்த மீன்? ஒரு மீன் 4 கிலோ. 4 கிலோ கிட்ட இருக்கு. எவ்வளோ இப்படியே? 2500 ரூபா. எத்தனை கிலோ வரும்? 4 கிலோ கிட்ட வேணா? இது பாரு காயமீன்டா. காயமீன் பாறை. காயல் எவ்வளோ? காயல் எடுங்க கொண்டு வா. பாருங்க அப்படியே இஞ்சால இருக்கு. தம்பியும் மஜி வைக்கிறான். எவ்வளோடா ஒன்றுட்டா? எவ்வளோ மீன்? இந்த 4 மீனுமா? 1000. ரைட். பாரு ஒரு ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். 1500 ரூபா. இது என்ன மீன் இது? இதான் பாரு. இது பெங்கடா பாரு. பெங்கடா பாரு. என்ன வித்தியாசம் இருக்கு? இதெல்லாம் கருவாடை போடுறதா? இல்லைண்ணே. இது சீலா. சீலா எவ்வளோ? சீலா இருந்தா 2 எடுக்கு 1000 ரூபா. 2 நண்டு எவ்வளோ ஒன்றுட்டா? நண்டு அப்படி 800 ரூபா. அப்படி 800 ரூபா. இங்கே இந்த பூவை பாருங்க. மீனின் பூ. இந்த தான் மீனின் பூ உள்ளுக்கு வடிவாக பார்க்குறோம். இப்போ பிடிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். நல்ல பெரிய மீனாக கிடக்கு. அடா இது என்ன மீன்டா? இது என்ன மீன் இது? கலவா மீன்? யாரு ஒரு பேரு இது விழா மீன்? இது விழா மீன் தானே? ஜாவர்த்தி 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 பார் ஜாவர்த்தி பார். எவ்வளோ எவ்வளோ? என்ன? 500 எவ்வளோ? பாருங்க எப்படி இது அதிகாலையில் எப்படி இருக்கிற சந்தை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. வரிச்சோடி போய் இதெல்லாம் எவ்வளோ மக்கள் வந்து கூறி 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 இதெல்லாம் கூற இடம் பாருங்க. பாருங்க கடல் பரப்பு. மாலை நேரம் அவ்வளோ ஆளாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் ஒரு இடம் வலிக்குதுனம். இரவு மீன் பிடிக்க ஆக்கள் போவினம். இதை பாருங்கள். இந்த ஒரு காட்சியை பார்க்க அருமையாக இருக்குது. வானத்தில் ஒரு சொப்பா சூரியன் ஒரு மின்னுது. கடல் அடிக்கிற வெளிச்சத்தை பாருங்க அப்படிங்கன்னு. அடா அடா அடா. இங்கே இதில் கொக்கண்டு மருந்து போகுது. கொக்கண்டு மருந்து வேறங்க.
அண்ணன் வெளிச்சு வாரார் போட்டில். சூப்பராக இருக்கு. அப்பா வாவ்.